அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நாங்கள் ஆடி 18க்கு செஞ்ச ஸ்வீட் காரம் என்னென்னங்கிறத இந்த விலாகில் பார்க்கலாம். நாங்கள் முதல் நாள் ஸ்வீட்டும் அடுத்த நாள் காரமும் செஞ்சோம். ஏன்னா எல்லாமே ஒரே நாளில் செய்ய முடியாதுன்னு. நான் ஏற்கனவே செஞ்ச ரெசிபீஸ் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் இது வரைக்கும் கொடுக்காத ரெசிபியான பாதுஷாவும் ரிப்பன் பக்கோடாவும் ஃபுல் வீடியோ டீட்டெயில்டு வீடியோவாக கொடுக்குறேன். பாதுஷாவுக்கு 1 கிலோ அளவுக்கு மைதா மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் புது மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா சலித்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு கூட சேர்ந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு சர்க்கரை ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ மைதாவுக்கு 200 கிராம் சர்க்கரை மாவு பிசைகிறதுக்கு வேணும். நம்ம சலித்து வச்ச மாவில் 4 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 4 பிஞ்ச் போதும் 1 கிலோ மாவுக்கு. அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப பொறுன்னு போயிடும் எண்ணெயில் போடும்போது. கம்மியாக ஆட் பண்ணாலும் பாதுஷா கெட்டியாக போயிடும். வெண்ணெய் 400 கிராம் வெண்ணெய் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் வெண்ணெயில் எந்த ஒரு வாசமும் இல்லாமல் அந்த மோர் வாசம்லாம் இல்லாமல் இருக்கும். அலசிட்டு தண்ணி வடித்து எடுத்துகிட்டு அந்த வெண்ணெய் கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்க 200 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம சலித்து வச்சுருக்க மாவை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். வெண்ணெய் அதிகமாகிடுச்சினாலும் பாதுஷா பொரிஞ்சு போயிடுங்க. அதனால் நான் சொன்ன அளவில் எடுத்திங்கன்னா பாதுஷா கரெக்டாக வரும். நீங்கள் சலித்து வச்சுருக்க மாவு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாதுஷாவுக்கு மாவு பிசையும் போது வெண்ணெயெல்லாம் ஆட் பண்ணுற வரைக்கும் எல்லா மாவையும் ஆட் பண்ணுற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மணலாக இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க. அப்புறம் நமக்கு ஷேப் ரிட்டைன் ஆகாது. எப்போவுமே பிசைய கொஞ்சம் இலகு ஆகும் மாவு. அதனால் பிசைய பத்தாததுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் பிசைஞ்சிட்டிங்கனாலும் பாதுஷா வெடிப்பாக வரும், கிராக் வந்துடும் பிசைஞ்சு உருட்டும் போது. அதனால் நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம எவ்வளோ சாஃப்டாக மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பசு வெண்ணெய் எடுத்ததுனால மாவு எல்லோ கலரில் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி நல்லா வெடிப்பு இல்லாமல் நைஸாக உருட்டிக்கோங்க. கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா நம்மளோட பாதுஷா ஷேப் வந்துடும். நமக்கு பின்னி எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இது ஈஸியாக நம்ம உருட்டி எடுத்துடலாம் எல்லா மாவையும். நம்ம முதல்ல எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி அமுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு சக்கரை பாகு வச்சு அதில் கலந்து எடுத்துக்க போகிறோம். 1 கிலோ மைதா மாவுக்கு 400 கிராம் அளவுக்கு வெண்ணெய், 4 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 700 கிராம் சர்க்கரை வேணும். அதில் 200 கிராம் பவுடர் பண்ணி மாவு கூட கலந்து பிசைஞ்சிருக்கிறோம். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-15 நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாதுஷாவை சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. முதல்ல எல்லா பாதுஷாவையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் கலந்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க. வெளியே மட்டும் வெந்து வந்திருக்கும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். முதல்லையே 200 கிராம் சர்க்கரை நம்ம பொடிச்சு பாதுஷா பிசைறதுக்கு ஆட் பண்ணிட்டோம். இப்போ 500 கிராம் சர்க்கரையை எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி பொங்கி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி நுர அடங்கினதுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வரும். அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள பாதுஷாவை பொரிச்சு வச்சுருக்க பாதுஷாவை ஆட் பண்ணி கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உள்ள பொரிச்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு சக்கரை பாகில் எல்லா பாதுஷாவும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னொரு சல்லிக்கரண்டியில் வடித்து எடுத்து ஒரு தாம்பாளத்தில் படர விட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று பாதுஷா இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சூடாக இருக்கும்போது சக்கரை பாகு சூடாக இருக்குல்ல, அதனால் ஒன்று மேலே ஒன்று இருந்ததுன்னா அப்படியே ஒட்டிக்கும். நம்ம எடுக்கும்போது அப்புறம் உடஞ்சி போயிடும் பாதுஷா.
உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு கோட்டிங்கோட கூட நிறுத்திக்கலாம். வெள்ளை பூத்தாப்பில் வேணும்னு சக்கரை வந்து மேலே வெள்ளையாக பூத்தாப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் நல்லா பிடிச்சி வரும். நீங்கள் ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்து முடித்து செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது சக்கரை வந்து கெட்டியாயிடும். சக்கரை ஆற ஆற கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா சக்கரை மறுபடியும் இலகி நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் செகண்ட் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு இந்த மாதிரி 2 கோட்டிங் கொடுத்து எல்லா பாகும் கரெக்டாக போயிடும். மிச்சம் வந்து ரொம்ப பாகு வந்து மிச்சமாகாது. நீங்கள் 1 கிலோ மாவுக்கு 500 கிராம் அளவுக்கு சக்கரை பாகு வந்து கலந்திங்கன்னா 2 கோட்டிங் கொடுக்கும்போது கரெக்டாக சக்கரை வந்து மிச்சம் இல்லாமல் கரெக்டாகிடும். நம்ம எடுத்த 1 கிலோ மாவுக்கு நமக்கு 120 பாதுஷா வரும். இந்த மாதிரி சின்ன பாதுஷாவாக செஞ்சிங்கன்னா 120 பாதுஷா வரும். நான் வந்து இதெல்லாமே செகண்ட் கோட்டிங் கொடுத்தது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு சில பாதுஷா மட்டும் நான் ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் செகண்ட் கோட்டிங் கொடுக்கல, ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஒரு சில பாதுஷா வந்து அடியில் வந்து வடைச்சட்டியில் ஒட்டினால அதெல்லாம் மட்டும் கருப்பாயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் லட்டு அன்றைக்கே செஞ்சது தான். லட்டு ரெசிபி ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூந்தி லட்டு பாதுஷா ரெண்டும் நாங்கள் முதல் நாள் செஞ்சோம். ஸ்வீட் காரம் எல்லாம் ஒன்றா செய்யறதுக்கு முடியாது, அதனால் ஒரு நாள் ஸ்வீட் செஞ்சுட்டு அடுத்த நாள் காரம் செஞ்சோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு அடுத்து நீங்கள் காரம் செய்யும்போது அதே எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காரம் செஞ்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சுருங்க. அடுத்து அந்த எண்ணெயில் மறுபடியும் முறுக்கு சுட்டுக்கலாம். லட்டும் பாதுஷாவும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது வந்து நமக்கு 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, ரெண்டும் அப்படியே இருக்கும். அடுத்து ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். மாவு வந்து 5 உலக்கு அரிசியை ஊற வச்சு அது கூட வரமிளகாய், பூண்டு, உப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இன்றைக்கி பொடிச்சு சளிச்சு எடுத்த பொட்டுக்கடலை மாவு 2 உலக்கு சேர்த்திருக்கிறோம். 5 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு பொட்டுக்கடலை மாவு. இதெல்லாம் நல்லா ஒன்று கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆட்டும் போது தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு பிசைஞ்சு பாருங்கள். அப்போவும் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் நல்லா போட்டு உருட்டி எடுத்திங்கன்னா இந்த மாவை எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் இந்த துணி உறிஞ்சி எடுத்துரும். மாவு வந்து பதம் கரெக்டாக வந்துடும். இதை வந்து பாதி பாதியாக நான் பிரித்து வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மொத்தமாக வெண்ணெய் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சு சுடும்போது கடைசியாக ரொம்ப நொதிச்சுக்கிட்டு வரும். அதனால் பாதிக்கு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வெண்ணெய் போட்டு மாவில் எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாவை மூடி வச்சுருங்க உணர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இதை சுட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணெய் கலந்தாச்சு, மாவு வந்து பதம் கரெக்டாக இருக்குது. நம்ம முறுக்கச்சில் வச்சு சுட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இது. இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாவுக்கு 2 கோடு இருக்கிற மாதிரி தட்டு இருக்கும். அதை வச்சு ஓரளவுக்கு மாவையும் ஃபுல்லாக அப்படியே எண்ணெயில் சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரம் வேக வச்சு எடுத்துடலாம். எவ்வளோ மாவு இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக இதை சுட்டு எடுத்துடலாம். டேஸ்ட்டும் நம்ம சோம்பு பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே அடுப்பை வந்து கீழே வச்சு நம்ம நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்வோம், அம்மாவும் நானும். அதனால் அடுப்பை கீழே வச்சு கீழே உட்காந்து தான் செய்வோம். ரிப்பன் பக்கோடாவும் முடித்தாச்சு. ரிப்பன் பக்கோடா முடிச்சுட்டு அன்றைக்கி அதே நாளில் வந்து நாங்கள் பச்சரிசி முறுக்கும் செஞ்சோம். பச்சரிசி முறுக்கு நான் ஏற்கனவே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நீங்கள் அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா விரித்து போட்டு அதுக்கு மேலே அடுப்பு வச்சு செய்யும்போது கீழேலாம் நமக்கு எண்ணெய் தரையில் தெரித்து பிசு பிசுன்னு பிடிக்காது. இந்த மாதிரி வெள்ளை துணியில் முறுக்கெல்லாம் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒட்டாமையும் வரும். தண்ணியில் கொஞ்சமாக நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் லேசாக ஈரமாக இருக்கிற துணியில் இந்த மாதிரி முறுக்கு சுட்டு முறுக்கை புழிஞ்சு விட்டு எண்ணெயில் எடுத்து போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக துணியிலையும் ஒட்டாது, நமக்கு எடுத்து போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் பாசிப்பருப்பு முறுக்கும் நான் வீடியோ சேனலில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த 3 உலக்கு பச்சரிசி மாவும் 1 உலக்கு பொட்டுக்கடலை மாவும் எடுத்தோம். அதுக்கு 45 முறுக்கு வந்தது. இந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.